வணக்கம். டெட் எக்ஸாம் 2022 கேட்ட கேள்வி 3x பை 3 பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 243 எனில் x ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த மாதிரி நமக்கு ஒரு நம்பர் கொடுத்து அது மேல ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீழே உள்ளது பேஸ்ன்னு அர்த்தம், மேல உள்ளது பவர்னு அர்த்தம். நமக்கு ரெண்டு பேஸுமே சேமா இருந்து வகுத்தல் இருந்துச்சுன்னா நம்ம பேஸ் அப்படியே எழுதிட்டு அந்த ரெண்டு பவரையுமே கழிச்சு எழுதிக்கலாம். இப்ப நம்ம இதே மாதிரி இதை பண்ணலாம் பாருங்க. இங்க நமக்கு பேஸ் பாத்தீங்கன்னா 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. என்ன பண்ணலாம், 3 அப்படியே எழுதிக்கலாம். பவர் என்ன பண்ணிக்கணும், கழிச்சு எழுதிக்கணும். இங்க நமக்கு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் போட்டுக்கலாம். இங்க நமக்கு -3 இருக்கு, நமக்கு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. திரும்பி நம்ம கழிக்கும் போது மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப நமக்கு -3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா +3 வந்துடும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 243 இருக்கு. இப்ப நம்ம இந்த 243 பாத்தீங்களா, இதை நம்ம 3 வர்ற மாதிரி எடுத்து எழுத போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த 243 நம்ம 3ஆல இந்த டேம் மெத்தட்ல போடலாம். பாத்தீங்கன்னா இந்த 24 நமக்கு 8 முறை இருக்கும். மிச்சம் பாத்தீங்கன்னா 3ல ஒரு முறை இருக்கும், 81. திரும்ப நம்ம இதை 3ஆல போடலாம். 8ல நமக்கு பாத்தீங்கன்னா 2 முறை இருக்குது, 6. மிச்சம் நமக்கு 2 வருமா, 21. அப்ப நமக்கு இதுல 7 முறை வரும். இது பாத்தீங்கன்னா 3ஆல போடலாம். நமக்கு 9 3 27 வரும். அப்ப 9 போட்டுக்கலாம். திரும்ப நம்ம 3ஆல போடலாம் பாருங்க. 3 3 9 3 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 வருது. நமக்கு 3 பாத்தீங்கன்னா 5 முறை வருது. அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம இதை 3 பவர் 5 எழுதிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த 223 பதிலா 3 பவர் 5 போட்டுக்கலாம். இங்க நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா 3 பவர் x பிளஸ் 3 இருக்கு. இப்ப நமக்கு ரெண்டு பேஸுமே சேமா இருக்குது, ஈக்குவல்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த ரெண்டு பவருமே பாத்தீங்கன்னா சேமா இருக்கும்னு அர்த்தம். நம்ம இந்த ரெண்டு பேஸையும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 5 எழுதிக்கலாம். பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவருமே ஈக்குவலா இருக்கும். இப்ப நமக்கு தேவையானது எக்ஸ் தான். என்ன பண்ணலாம்னா, இந்த +3 நம்ம இங்க கொண்டு வர போறோம். நமக்கு +3 வரும்போது -3 வருமா, அப்ப நமக்கு 5 -3 வரும். நம்ம 5ல 3 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் 2 கிடைக்கும். அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு பாத்தீங்கன்னா 2ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதுல எக்ஸோட மதிப்பு என்ன பார்த்தீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க.